திரைப்படத்துல ஆடியக்ஸ் புகழ் நீரஜ் மகாதேவ் நடிக்க போறதா வர செய்திகள் உண்மையா? அந்த திரைப்படத்தினுடைய காஸ்ட் அப்டேட் எப்போ வெளியாகும்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படங்களுடைய நட்சத்திர பட்டியல், தொழில்நுட்ப கலைஞருடைய பட்டியல்லாம் தயாரான உடனே அவரே பொது தளத்தில் அதை பற்றி அறிவிப்பார். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருங்களேன். சார், வேட்டையன் திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அண்ட் இசையமைப்பாளர் அனிருத் இவங்க 2 பேரும் நடனமாடுற காட்சி ஒன்று வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காட்சிகள் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகி இருக்கு. ஆனா லைகா நிறுவனம் இதெல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் பண்ற நிறுவனம் இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்பாங்கன்னு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில திரைப்பட தயாரிப்பாளர்களே அவங்களுடைய படங்கள்லேருந்து சில காட்சிகளை வெளியிடுறாங்க. அது ரசிகர்கள் மத்தியிலே அந்த படத்தை விளம்பரப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவிலே உதவிகரமாக இருக்குது. வேறு சில திரைப்படங்களே தயாரிப்பாளருடைய கட்டுப்பாட்டை மீறி சில காட்சிகள் லீக் ஆகின்றன. ஆனால் எப்படி அந்த காட்சிகள் வெளியானாலும் அது படத்துக்கு விளம்பரம் தானே. அப்படித்தான் வேட்டையின் பட காட்சிகள் வெளியானதை நாம் எடுத்துக்கணும். தயாரிப்பாளர் சஜித் நதியாவாலா தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய பயோபிக்கை தயாரிக்க இருக்கிறதாகவும் அதுக்கான கதை அந்த திரைக்கதை டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிறதாகவும் வர செய்திகள் உண்மையா? இளையராஜா சார் தான் தன்னுடைய படத்தை தயாரிக்கிறதுக்கு நார்த் இந்தியன் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தாருன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் அதே பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த படத்தினுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. சஜித் நாடியாவாலா ஒரு இந்தி படத்தின் நடிப்பிற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஒப்பந்தம் செய்திருக்கிறார். அந்த படத்தை யார் இயக்க போகிறாங்க, என்ன மாதிரியான கதை அப்படின்றத பற்றிலாம் இதுவரையிலே எந்த தகவலும் வெளியாகலை. ரஜினிகாந்துடைய பயோபிக்கை சஜித் நாடியாவாலா தயாரிப்பதாக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடிச்ச திரைப்படம் ஏதாவது வெளிவராம இருக்கான திருச்சியிலிருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலே தயாரிப்பாளர் சிவசுப்ரமணியத்தோடு ஏற்பட்ட தகராறு காரணமாக அவருடைய படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியேறி நடந்தே வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை பேட்டியிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு அத்தோடு நின்று போனது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இன்னொரு நின்று போன படம்னா அது KS ரவிக்குமாருடைய இயக்கத்திலே உருவாக இருந்த ராணா திரைப்படம். இந்த படங்களோடு அறிவிப்போடு நின்று போன ஜகுபாயும் கூட சேர்த்து கொள்ளலாம். மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு அவருடைய மகள்கள் 2 பேரும் திரைப்படங்கள் இயக்குவாங்களான்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. தன்னை இயக்குகின்ற வாய்ப்பை தன்னுடைய மகள்களுக்கு மீண்டும் ஒரு முறை ரஜினிகாந்த் தரமாட்டார் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். அருணாச்சலம் திரைப்படத்துக்கு அப்புறமா இயக்குனர் சுந்தர் சி சாரும் ரஜினி சாரும் ஏன் சேர்ந்து திரைப்படங்கள் பண்ணல? மீண்டும் அந்த காம்போ இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. அருணாச்சலம் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு சுந்தர் சிக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு முறை அப்படிப்பட்ட வாய்ப்பு வந்தது. ரஜினிகாந்துக்கு சுந்தர் சி கதையை சொன்னார். அந்த கதை ரஜினிகாந்துக்கும் பிடித்திருந்தது. அதையெல்லாம் தாண்டி அந்த படம் நடக்கலைன்னா அதை காலத்தின் கோலம் அப்படின்னு தான் சொல்லணும். சஜித் நாதியவாலா படத்துல ரஜினிகாந்த் நடிக்க போகல அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல அவர் என்னவா இருக்க போறாரு அப்படின்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சிறிது காலம் பொறுங்கள், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். மறைந்த இயக்குனர் மகேந்திரன் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்ச படங்கள் முள்ளும் மலரும் அண்ட் ஜானி. ஸோ இந்த படங்கள் ரிலீஸ் ஆகி 40 வருஷம் ஆகியும் இன்னமும் பேசப்பட்டுட்டு இருக்கு. பட் ஆனா அந்த படத்தோட டைரக்டர் ஒரு இன்டர்வியூல இந்த படங்கள் 2மே வசூல் ரீதியா வெற்றி படம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆக சிறந்த ரொம்ப தரமான படங்களான இந்த 2 படங்களுக்கும் அந்த காலத்து மக்கள் ஏன் வரவேற்பு கொடுக்கல அப்படின்னு வடபழனியிலிருந்து ஜெயா கேட்டிருக்காங்க. மகேந்திரனே ஒரு பேட்டியில அப்படிப்பட்ட ஒரு தகவலை சொல்லியிருப்பதாக நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரிந்து முள்ளும் மலரும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமைந்தது. முதல்ல அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இல்லைன்னாலும் பத்திரிகையுடைய விமர்சனங்கள் வெளியானதுக்கு பின்னால் மெல்ல மெல்ல அந்த படத்தை பார்க்க மக்கள் வர தொடங்கினார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த படம் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது. ஜானி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் சொல்லியிருப்பது சரியான கருத்து தான். சார், ஆக்டர் ரஜினிகாந்தை கடைசியா எப்போ மீட் பண்ணீங்கன்னு பொள்ளாச்சியிலேருந்து உதயகுமார் கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு முன்னாலே ரஜினி அவருடைய வீட்டிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை பல விஷயங்களை பற்றி மனம் திறந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். பாலு மகேந்திராவும் ஸ்ரீதரும் அவங்களோட கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல ரஜினி அண்ட் கமல் ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஸ்ரீதர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்படலை அப்படின்றது தான் ஒன்று. அதன் காரணமாகத்தான் ரஜினிகாந்த் தன்னுடைய படத்திலே பங்குதாரராக சேர்ந்து கொள்ளும்படி சொன்ன போது கூட ஸ்ரீதர் அதை மறுத்தார். அதே மாதிரி தான் பாலு மகேந்திராவும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டாப் 5 கான்ட்ரிபியூஷன்ஸ்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய கான்ட்ரிபியூஷன்ல முதல்ல இடம்பெறதுன்னா அது தமிழ் சினிமாவுடைய வியாபார எல்லைகளை விரிவாக்கியது. 2வது, இந்தியாவே போற்றுகின்ற அவர் நம்முடைய தமிழ் சினிமாவின் சொத்து என்பது. 3வது, யாருக்கும் தெரியாமல் அவர் செய்கின்ற பல உதவிகள். 4வது, பல திறமையான இளைஞர்களுக்கு தன்னுடைய திரைப்படங்கள் மூலம் ஒரு அடையாளத்தை அவர் தருவது. இதில் 5வது தான் மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இன்று வரையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது.
சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைமாமணி பட்டம் வாங்கியிருக்காரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறார். 1984ஆம் ஆண்டிலே கலைமாமணி விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கூலி படம் 2 பாகங்களா உருவாக இருக்கு அப்படின்றது உண்மையா? அதனாலதான் டைட்டில் டீசர்ல தலைவர் 171க்கு அடுத்து 172 அப்படின்னு போட்டிருந்தாங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய கூலி திரைப்படம் 2 பாகங்களாக உருவாவதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லை. நடிகர் சங்கம் பில்டிங்க்கு நிதி வேணும் அப்படின்னு சொன்னதும் ரஜினி தானே முதல் ஆளா வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கணும். ஆனா அவர் இன்னைய வரைக்கும் கொடுக்கலையே. அதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மந்தவெளியில இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கான பதிலை நான் சொல்லுகின்ற இந்த நேரத்திலே கூட ரஜினி நடிகர் சங்க கட்டண நிதிக்காக பணத்தை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவசரப்பட்டு அதை பற்றி விமர்சிக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். நாகார்ஜுனா, ரன்வீர் சிங், சிவகார்த்திகேயன் பல முக்கிய நடிகர்கள் கூலி படத்துல கமிட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? சப்போஸ் அவங்க அந்த படத்துல நடிச்சாலும் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை ஒரே பாகத்துல கொடுக்க முடியுமா? ஆல்ரெடி வந்து லியோ படத்துல லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரியான கான்ட்ரோவர்சிஸை மீட் பண்ணியிருந்தாரு. அது தெரிஞ்சும் அவர் இந்த படத்துல அப்படி பண்ணுவாரான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல கூலி படத்தில் நடிப்பிற்காக இத்தனை பிரபலங்களை அந்த படத்தின் இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் ஒப்பந்தம் செய்திருந்தார் என்றால் அவர்களுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் அவர்தான் செய்திருப்பாரா, இல்லை அந்த பிரபலங்கள் தான் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருப்பார்களா? சார், ஒரு மூவில ரஜினி ஹீரோவாவும் கமல் வில்லனாவும் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு திருவள்ளூர்ல இருந்து கல்பனா கேட்டிருக்காங்க. முதல்ல ரஜினி கமல் ஆகிய இருவரும் ஒரு படத்துல சேர்ந்து நடிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணட்டும். அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார் வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும், யார் கதானா நடிச்சா நல்லா இருக்கும்ன்றதை முடிவு பண்ணலாம். சார், 85 to 90s காலகட்டத்தில் ரஜினி அண்ட் கமல் வருஷத்துக்கு 2 to 3 படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க பேர்ன் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ மென்டலி இளைப்பாற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. 80களிலும் 90களிலும் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் ஒர்க்கு, ரெக்ரியேஷன் எல்லாமே சினிமா தான். அந்த அளவுக்கு சினிமா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாலும் இரவு பகல் பார்க்காம படங்களுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டு நடித்தார். இந்த பாணியெல்லாம் எப்போ மாறத் தொடங்கினா 2000க்கு பின்னால் தான் மாறத் தொடங்கியது. அதுக்கு பின்னால் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தா கூட போதும் அப்படின்ற நிலைக்கு அவங்க மாறினாங்க. அதே மாதிரி ஒரு படத்தினுடைய படப்பிடிப்புக்கும் அடுத்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடைவெளியும் எடுத்துக்கொள்ள தொடங்கினாங்க. கூலி திரைப்படத்தினுடைய டி-ஏஜிங் மற்றும் ஐமேக்ஸ் பணிகளுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் கிரீஷ் கங்காதர் இவங்க எல்லாம் அமெரிக்கா செல்ல இருக்கிறதா வர செய்திகள் உண்மையா? அண்ட் படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ ஆரம்பமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யாழ்ப்பாணத்துல ஜோனி கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்துடைய பல காட்சிகளை ஐமேக்ஸ் கேமராவை பயன்படுத்தி எடுக்கணும் அப்படின்னு தான் லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு திட்டமிட்டு இருக்கின்ற பட்சத்தில் இந்த அமெரிக்க பயணம் அப்படின்றது தவிர்க்க முடியாது. கூலி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு ஜூன் மாத இறுதியிலே தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ரஜினி குசேலன் படத்துக்கு அப்புறம் கார்பரேட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டுமே படம் நடிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்புறம் நல்ல படங்கள் பண்ற நிறுவனங்களை தூக்கி விடவில்லைன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. குசேலன் திரைப்படத்துக்கு பின்னாலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் லிங்கா. அந்த படத்தை தயாரித்தவர் கர்நாடகத்தைச் சேர்ந்த ராக்லைன் வெங்கடேஷ். அந்த படத்தை தொடர்ந்து ரஜினி நடித்த படம் கபாலி. அந்த படத்தை நடித்தவர் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை தந்த எஸ் தான். இவங்கெல்லாம் ரஜினியுடைய சொந்தக்காரர்களா, இல்லை இவங்களுடைய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதா வந்த செய்தி உண்மையான்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. படையப்பா படத்தை மறு வெளியீடு செய்தால் நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த படத்தை மறு வெளியீடு செய்ய வேண்டும் என்றால் ரஜினி மனது வைத்தால்தான் அது நடக்கும். கூலி மூவியோட கிளைமேக்ஸ் சீன்ல கமல்ஹாசன் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சென்னையில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. கூலி படத்துடைய படப்பிடிப்பே இன்னும் தொடங்கலை. அப்படி இருக்க அந்த படத்துடைய உச்சக்கட்ட காட்சியிலே கமல்ஹாசன் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் மட்டும் இல்லை, அந்த படத்தை இயக்குகின்ற லோகேஷ் கனகராஜால் கூட அதற்கு பதில் சொல்ல முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.